நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி இந்த ஜெயண்ட் பிஸ்னஸ் குரூப் லைக் டாடா, ரிலையன்ஸ் ஒரு ஆதித்யா பிர்லா எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு? ஏன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. அவங்க தே ரன் ஃப்ரம் டெலிகாம் டு ஃபினான்ஸ் டு சிமெண்ட். ஸோ தீஸ் ஆர் கால்ட் காங்க்ளோமெரேட். அண்ட் பரோடா பிஎன்பி பரிபாஸ் பிஸ்னஸ் காங்க்ளோமெரேட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் பில்ட் அரவுண்ட் தம். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணுமா உங்கள் போர்ட்ஃபோலியோக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்ட் ஆப்ஷனை நம்ம வந்து ஒரு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு NFO வாட் 2 செப்டம்பர் 2025, க்ளோசிங் டேட் 15 செப்டம்பர் 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக். அண்ட் வந்து நீங்கள் இதில் இருக்கிற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து BSE செலக்ட் பிஸ்னஸ் குரூப்ஸ் TRI. அண்ட் எக்ஸிட் லோட் வந்து 1%, அதுவும் 1 இயர்க்குள்ள ரிடீம் பண்ணால் என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் இதில் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிதேந்திர ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் குஷாந்த் அரோரா. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் காங்க்ளோமரேட் அந்த பார்ட் ஆஃப் கம்பெனிஸோட ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபண்ட் ஆப்ஷனோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இப்போ இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் செக்டார்ஸ். ஸோ ஒரு பிசினஸ் குரூப் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அக்ராஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது இது சேஃபர் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் ஸ்லோ டவுன் ஆனாலுமே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வில் கீப் த குரூப் ஸ்ட்ராங். அண்ட் நம்பர் 2, ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட். பிக் நேம்ஸ்னாலே யூஸ்வலி நம்மளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரஸ்டட் லீடர்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ப்ரூவன் பிஸ்னஸ் ஹவுசஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் இன்னொன்று அதுதான். அண்ட் நம்பர் 3, ரைடிங் இந்தியாஸ் க்ரோத். இப்போ இந்தியாவோட எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னா ஹூ டு யூ திங்க் பெனிஃபிட்ஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ்? எக்ஸாக்ட்லி இந்த காங்க்ளோமெரேட்ஸ் தான். ஏன்னா சின்ஸ் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் மல்டிபிள் பிஸ்னஸஸ் இருக்கிறதுனால. அண்ட் நம்பர் 4, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஒரு எக்ஸ்பர்ட் உங்கள் மணியை அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலி அலோகேட் பண்ணுறதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே ஓனாக கெஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் வேர் ஃபண்ட் மேனேஜர் ஸ்டெப் இன். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இப்போ இந்த ஃபண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ பிஸ்னஸ் குரூப்ஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குதுன்னா தட் குட் மீன் ஹையர் ரிஸ்க். இது ஒரு ட்ராபேக். அண்ட் நம்பர் 2, அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ரிஸ்க்குமே இருக்கு. இப்போ இந்த பிக் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நம்பர் 3, செக்டார் ஓவர்லேப். எல்லா காங்க்ளோமெரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் இண்டஸ்ட்ரியில் ஸ்டேக் வச்சிருந்தாங்கன்னா ட்ரூ டைவர்சிஃபிகேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நம்பர் 4, லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்ட். ஒரு வெல் டெஸ்டட் ஃபண்டை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை இப்போதான் வந்திருக்கிற ஒரு புதுசாக இருக்கிற ஒரு தீமை ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா which is still yet to prove itself over time? கண்டிப்பாக ஒரு வெல் டெஸ்டட் ஃபண்ட் இல்லையா? ஸோ அக்ராஸ் ஆல் சைக்கிள்ஸ் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச் இல்லை ட்ராக் ரெக்கார்ட் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு NFOக்கு நம்மளுக்கு ஸ்டில் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிளைண்ட் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுவுமே ஒரு ட்ராபேக். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, இந்த ஃபண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? இந்த ஃபண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா NFOவுமே கம்ஸ் வித் ஷைனி ப்ராமிசஸ். பட் நீங்க நிஜமாலே இந்த மாதிரி ஒரு அன்டெஸ்டட் ஃபண்ட் ஆப்ஷனுக்குள்ள ரஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஃபண்ட்ஸ் மாதிரி கிடையாது NFOs. இதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங்ல ஹிஸ்ட்ரி வந்து ஹைப்பை விட இட் ஆஃபன் டெல்ஸ் யூ மோர் அபவுட் இட். ஸோ ஜம்ப் இன் பண்றதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, why take a chance on something new when proven funds அதுவும் சாலிட் பர்ஃபார்மன்ஸோட ஆல்ரெடி நமக்கு அவைலபிளா இருக்கும் போது? எங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருக்கீங்க, ஏன் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தாலுமே இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி உங்க கோர் போர்ட்ஃபோலியோக்காக நீங்க யூஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலுமே நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட சிமிலரா எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ ஒரு ஐடியா இருக்கும் அக்ராஸ் ஆல் சைக்கிள்ஸ் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் வந்து ஆல் சைக்கிள் சொல்லும் போது ஒரு 7 to 10 years இருக்கிற ட்ராக் ரெக்கார்டா சொல்றேன். அப்பெல்லாம் நமக்கு ஐடியா இருக்கும் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்ட்டு ஹைஸ் அண்ட் லோஸ்ல நம்மளால ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இது புதுசா வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு சரியா பெருசா தெரியாததுனால we are taking blind risk. அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம கோர் போர்ட்ஃபோலியோக்கு நம்ம ஆட் பண்ணி அது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஓவரால் ரிட்டர்ன்ஸை தான் அது பாதிக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சீசன் இன்வெஸ்டாக இருக்கே இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்ட்ரு ஆகணும் இல்லை எக்ஸிட் ஆகணும்னு கெஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இஸ் வெரி ஹார்ட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்
பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆக உங்களுக்கு வரல அப்படின்னாலுமே யூ கேன் அவாய்ட் இன்வெஸ்டிங் இன் NFO லைக் திஸ். அண்ட் ஸ்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லாப் ரேஷியோ என்ன, அலோகேஷன் என்ன, இது எல்லாமே உங்க ரிஸ்க் டாலரன்ஸோட மேட்ச் ஆகுதா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவோட மேட்ச் ஆகுதா, உங்க போர்ட்ஃபோலியோட ஓவர்லாப் ஆகுதா, இது எல்லாமே they will check and suggest you better things. ஸோ இது இன்னும் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஜர்னி அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க in a long term period. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.